பல நேரம் அந்த விசுவாசத்துல ஆண்டவரை டேஸ்ட் பண்றதுக்கு பதிலா விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், சோதிக்க ஆரம்பிச்சிட்டோம். முதலாம் பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களாலே தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. கடந்த 2 நாட்களாக ஆமென் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சரி, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 2 நாட்களாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம், சபைக்குள்ளே வந்த பிற்பாடு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, ஏன் சபைக்கு வருகிறோம், எதற்காக இந்த அழைப்பு நமக்கு நேராக வந்தது, சபை என்கிற அந்த அமைப்பை ஏன் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தார் என்பதை சற்றே நாம் புரிந்து கொண்டோமானால் நான் சபைக்கு வருகிற என்னுடைய வாழ்க்கை நடை எல்லாமே மாறிவிடும். நான் தேவனை தேடுகிற முறையும் மாறிவிடும், நான் தேவனை தேடுகிற அந்த உற்சாகமும் மாறிவிடும், நான் தேவனை தேடுகிற அந்த வாஞ்சையும் மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சபைக்கு வர்றோம்? ரொம்ப முக்கியம். ஏன் சபைக்கு வர்றோம்? ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஒரு இடத்துல நம்ம ஒரு அங்கத்தினராக இருக்கணும், நம்ம சபைக்கு போகணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு சபைக்கு போகிறதற்காக சபைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் முறைச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்ன ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சபை என்கிற அந்த அமைப்பை கர்த்தர் உருவாக்கினார், ஏன் சபைக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், ஏன் சபைக்குள்ளே கொண்டு வந்து என்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, ஏன் சபைக்குள்ளே கொண்டு வந்து என் ஆண்டவர் என்னை உருவாக்குகிறார் என்கிற இந்த காரியங்களை எல்லாம் சற்று நாம் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமா இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சபைக்குள்ளே உருவாக்கி தேசத்திற்குள்ளே உங்களை ஆசீர்வாதமாக்கி மாற்றுவார். ஆமென். உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை ஆமென் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் வித்தியாசமாய் வாழுகிற கூட்டமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், சபை என்கிற அந்த அமைப்பிற்குள்ளே நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நான் உருவாக்கப்படுகிற இடம் சபை மட்டும்தான்.
வெளியில ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நான் உருவாக்கப்பட முடியாது, இவன் யார் என்ன சொல்றதுக்கு, இவன் யார் என்ன சொல்றதுக்குன்ற அந்த உணர்வு நமக்குள்ளே மேலோங்கும். ஆனால் சபைக்குள்ளே பேசுகிறது மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினாலே ஆமென் உள்ளே இருக்கிற தம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆயத்தப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். அதைத்தான் ஆமென் பேதுரு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் குழந்தைகள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டியவர்கள், கலப்படம் இல்லாத போஜனத்திலே வளர வேண்டியவர்கள், நீங்கள் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியவர்கள், நீங்கள் இன்னும் தேவனை ருசி பார்க்க வேண்டியவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே உங்களுடைய வளர்ச்சியின் மேலே தேவனுக்கு ஒரு அக்கறை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபைக்கு உள்ளே வருவதற்கு முன்பதாக அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒருவேளை சுவிசேஷத்தை போல தோணலாம், ஆனா உண்மையிலே இன்றைக்கு சுவிசேஷம் யாருக்கு தேவை என்றால் சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் தேவை. காரணம், சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் இன்னும் ஆண்டவரை ருசி பார்க்கவில்லை. ருசி பார்க்க, ஆமா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசி டேஸ்ட் பண்ணணும். ஆண்டவரை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இந்த டேஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒன்று வேணும். என்ன தெரியுமா? விசுவாசம். சும்மா சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டேஸ்ட் பண்ணுற அனுபவம் ரொம்ப முக்கியம். டேஸ்ட் பண்ணுற அனுபவம். இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா, இயேசு யாருன்னு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலைன்னா, இயேசுடைய அற்புதங்களையும் இயேசுடைய அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலைன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்களே இன்னும் அனுபவிக்கல, நீங்க அனுபவிக்காம எப்படி சொல்ல முடியும்? நீங்களே இன்னும் கட்டப்பட்டிருக்கும் போது நீங்க எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிம்பிள் தான். உலகம் அழகா சொல்லுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்களும் ஏன் சொல்றாங்க? அந்த அந்த விடுதலையை அவங்க அனுபவித்ததுனால சொல்றாங்க. அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறினதுனால சரி. இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் நீங்க அந்த இயேசுடைய அன்பை ருசிச்சு பார்க்க முடியாம, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம நீங்கள் இருந்து மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்ல முடியும்? முதல்ல ஆசீர்வாதம் நமக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, முதல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். முதல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். முதல்ல ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் தான். அதனால தான் இயேசு கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து. அப்போ அப்ப யாருக்கு தான்? முதல்ல பிள்ளைகளுக்கு தான். அப்போ முதல்ல ஆசீர்வாதம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். ஏன் உங்களை சபைக்குள்ளே தேவன் கொண்டு வந்தார் என்றால், இந்த அங்கத்திற்குள்ளே, இந்த அமைப்பிற்குள்ளே ஏன் ஆண்டவர் உங்களை இணைத்தார் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினாலே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினாலே. ஆமென். இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினாலே அந்த ஆசீர்வாதம் நமக்கு பிரதானமாய் மாறுகிறது. அல்லேலூயா. பேதுரு அழகா அந்த வாக்கியத்தை வாசிக்க எனக்குள்ள ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லுகிறதை போல பேதுரு அதை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது. சகல துர்க்குணத்தையும். இன்னும் என்ன பிரச்சனை நம்மகிட்ட? இயேசு யாருன்னு இன்னும் நமக்கு, இயேசு யாருன்னு இன்னும் நமக்கு, இயேசு எப்படிப்பட்டவர்னு இன்னும் யாரு நமக்கு சரியா தெரியல. ஏன் தெரியவில்லை? இன்றைய திருச்சபைகள் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தங்களை வெளிப்படுத்தி விட்டது. எல்லா சபையும் சொல்லல. அல்லேலூயா. பெரும்பாலான சபைகள் இயேசுவை பிரதானப்படுத்த வேண்டிய இடத்துல நான்லாம் ஜெபிச்சா அல்லது நான்லாம் போய் நின்னாலே இல்லை, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் அதை செயல்படுத்துது. இப்பதான் சொல்லணும். அதான் பவுல் சொல்றான், நான் அல்ல கிறிஸ்துவேன். அல்லேலூயா.
நான் அல்ல. அந்த வெளிப்பாடு வரணும். நான் ஜெபிச்சதுனால நடக்கல, கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுனால நடக்குது. அல்லேலூயா. எங்க வந்துருச்சு? எப்ப தேவஜனம் பெருமைப்பட ஆரம்பிச்சதோ, எப்ப தேவஜனம் தன்னை தம்பட்டம் அடிக்க ஆரம்பிச்சதோ, அங்கவே என்ன பண்ணிருச்சு அப்படின்னா விழுக ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் பிரதிபலிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். செபிச்சோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். செபிச்சோம், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். செபிச்சோம், கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். செபிச்சோம், செபிச்சது எங்களுடையது. ஆனால் அந்த ஜெபம் செபிச்ச நாங்கள் சற்றும் தகுதி இல்லாத போதிலும் அந்த ஜெபத்தை அற்புதம் செஞ்சது அவர். அல்லேலூயா. ஒரு ரகசியம் சொல்கிறேன், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையை மகிமையாக மாற்றிடுவார். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் மகிமையை செலுத்தக்கூடாது, எந்த மனுஷனுக்கும் மகிமையை செலுத்த, ஆண்டவருக்கு மட்டும் மகிமையை செலுத்தி பாருங்களேன். அவரு செஞ்சாரு, அவர் தான் செஞ்சாரு, அவர் தான். இப்போ சப்பானியா இருந்த ஒரு மனுஷன், அந்த அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் நடந்துட்டான். என்ன ஆயிடுச்சு? நடந்துட்டான். நடந்த உடனே பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் பார்க்கிறபடி இவன் சுகப்பட்டது எப்படின்னா, ஆமென், இயேசு என்கிற நாமத்தினாலே சர்வாங்க சுகத்தை இவனுக்கு தேவன் கட்டளையிட்டாருன்னு சொன்னார். நாங்க ஜெபிச்சதுனால அல்ல, நாங்க அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? நான் கேட்டா பரலோகம் ஆமேன்னு செவி கொடுக்குது. யாருக்குன்னா வசனத்தின்படி வாழ்றவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப டேஸ்ட் பண்ணணும். நம்மளே இன்னும் டேஸ்ட் பண்ணாம இருக்கோம். விசுவாசத்துல இன்னும் அநேக காரியங்களை நாம என்ன பண்ணல, டேஸ்ட் பண்ணல. தேவஜனம் விசுவாசத்துல வளர்றதுக்கு பதிலா அவிசுவாசத்துல வளர்ந்துருச்சு. தேவஜனம் விசுவாசத்துல வளர்றதுக்கு பதிலா ஏன் அவிசுவாசத்துல வளர்ந்துருச்சுன்னா, இன்னும் ஆண்டவர் டேஸ்ட் பண்ணல, இன்னும் கர்த்தர் என்ன பண்ணல, டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணாத வாழ்க்கை நீங்க ஆண்டவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் சிரிச்சிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம். நீங்கள் சிரிச்சிங்கன்னா வசனம் உள்ளே போகுதுன்னு நான் எடுத்துக்குவேன். நீங்கள் இன்னும் உட்காந்துருந்தீங்கன்னா ஒருவேளை வசனம் உள்ளே போகலையோ அப்படின்னு தோணும். அல்லேலூயா. சில நேரம் நீங்கள் எப்படி உட்காந்துருந்தாலும் வசனம் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாலும் வசனம் உள்ளே போகுதா உள்ளே போகலையான்னு எனக்கு நல்லாவே, ஏன்னா உள்ளே இருக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவரோடு இணைகிற அந்த அனுபவம் சும்மா போய் இணைஞ்சிட முடியாது. சும்மா இந்த இணைப்புக்கே என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. இந்த இணைப்புக்கே விசுவாசம் தேவை. அதனால தான் எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த நிச்சயம் எப்போ வருதுன்னா விசுவாசம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். இப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்றதை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்றதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார் பாரு, இப்போ நான் கையை நீட்டினோடனே நெருப்பு வரும், அப்படி ப்ரூவ் பண்ண முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியைகளினாலே ப்ரூவ் பண்ண முடியும். அந்த கிரியை எப்படின்னா, நீங்கள் வாழ 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 உங்களுக்காய் கர்த்தர் செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் தான் அதை ப்ரூவ் பண்ணும். அல்லேலூயா. டேஸ்ட் பண்றதுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. முதல்ல அவர் இருக்கிறார்ன்றதை விசுவாசிக்கணும். முதல்ல என் ஜெபத்தை கேட்கிறார்ன்றதை விசுவாசிக்கணும். முதல்ல எனக்காக அவர் பரிந்து பேசுறாருன்னு விசுவாசிக்கணும். முதல்ல அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார்னு விசுவாசிக்கணும். முதல்ல இந்த ஆலயத்தின் நடுவே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். முதல்ல என் குடும்பத்தின் நடுவே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். எனக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தேவனை ருசி பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை கொஞ்சம் ருசிச்சு பாருங்க. நல்ல சொல்லுங்க, ஆண்டவரை கொஞ்சம் பக்கத்தில் உங்க பார்த்து, ஆண்டவரை ருசிச்சு பார்த்தாதான் விசுவாசத்தில் வளர முடியும். விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவரே ருசிச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவன் போகிற இடத்தை அவன் அறியாது இருந்தான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் போகிறனா என்னதுன்னு தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஆனா
தேவன் பேசின போது அவன் ரூபத்தை கண்டான் என்று வேதத்தில் எங்கேயாவது வச்சோமா? தேவன் பேசின போது அவன் ரூபத்தை, தேவனுடைய ரூபத்தை ஆபிரகாம் கண்டான் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தையை அவன் முழுமையாய் ஏற்றுக்கொண்டான். அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்தவனாக தன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு அவன் கடந்து போகும்போது தேவன் அவனுக்காக காரியங்களை நடப்பித்தார். லேலூயா, லேலூயா. பல நேரம் யோசிப்போம், இங்க யார் இருக்கா, இங்க யார் இருக்கா அப்படின்னு பல நேரம் யோசிப்போம். அப்ப ஆண்டவர் அப்பெல்லாம் சொல்லிக்கார், நான் இருக்கேன். லேலூயா. அப்பெல்லாம் ஏன்னா எங்க பிளட் ரிலேஷன் அப்படிலாம் யாரும் கிடையாது. எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் அழைச்சு அனுப்பிச்சு விட்டாரு, ஆண்டவர் இருப்பார். லேலூயா, லேலூயா. அதே நேரமும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. லேலூயா. ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும், பல நேரம் அந்த விசுவாசத்தில் ஆண்டவரை டேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? சோதிக்க ஆரம்பிச்சிட்டோம். விசுவாசம் செயல்படுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த விசுவாசத்தில் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு பாரு இது நடக்கலை. விசுவாசத்தை சோதிக்க, விசுவாசத்தை சோதிக்க உங்களை ஆண்டவர் அழைக்கல. ஏன்னா அந்த விசுவாசத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஆண்டவர். ஆண்டவருடைய விசுவாசத்தை நீங்க எப்படி சோதிக்க முடியும்? இல்லையா? அப்படிதானே? பல நேரம் விசுவாசத்தை நம்ம சோதிச்சிட்டோம். நம்ம விசுவாசத்தை, நான் வச்சிருக்கிற விசுவாசம் இன்னைக்கு பாருங்க அது நடக்குதா இல்லை, அது பாருங்க என் ஜபத் இல்லையா? விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக அல்ல, விசுவாசம் உங்களுக்குள்ளே ஊன்ற கட்டப்படுவதற்காக. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க இயேசுவை தரிசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் காணப்படாதவைகளின் நிச்சயம், ஃபெய்த், விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயத்தை கொண்டு வரும். என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் என் ஜெபத்தை கேட்கிற எனக்காக காரியங்களை நடப்பிப்பார். லேலூயா. அப்ப நம்ம பல நேரம் என்ன பண்ணிட்டோம்? விசுவாசத்தை நாம சோதிக்க ஆரம்பிச்சிட்டோம். பல நேரம் நாம என்ன பண்ணிட்டோம்? விசுவாசத்தை, இந்த பிசாசு இயேசுகிட்ட வந்தோடனே இயேசுகிட்ட போய் கேட்டுச்சு, சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? என்ன சொன்னா? என்ன சொன்னா? 3 காரியம் சொன்னா. என்ன சொன்னா? அதெல்லாம் நல்லா தெரியுதுண்ணே. லேலூயா. ஏன்னா நம்மகிட்டே அவன் சொல்லியிருப்பான்ல, அதான் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒன்று சொன்னா. என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட், இந்த கல்லுகளை அப்பமா மாற்றும்படி சொன்னா. ஏன் சொன்னா? புரிஞ்சுக்கணும், தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார். ஆனால் வசனத்தின் மூலமா இயேசு எப்படியாவது விழ வச்சிடணும். இயேசு எப்படியாவது, நான் கடந்த நாட்கள் அதை பேசியிருக்கிறேன், ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் விழுகையின் முதல் அடித்தளம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா சாப்பாடில் தான். ஏன்னா அந்த கனியை அவன் என்ன பண்ணா, நம்ம லாங்குவேஜில் சொல்லலாம், புசிச்சால்னு அங்கே இருக்கு இல்லையா, அது நம்ம லாங்குவேஜில். அந்த கனியை அவன் என்ன பண்ணா, சாப்பிட்டோன்னு என்ன ஆயிடுச்சு? பாவம் உள்ள வந்துருச்சு, மரணம் உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்டியும் அதே ட்ரிக் என்ன பண்ணுறான் பிசாசு? இந்த கல்லுகளை சாப்பிட்டீங்கன்னா பசி போயிடும். புரிஞ்சுக்கணும், இயேசுக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. பிசாசுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருக்கிறீங்கன்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். எந்த நேரத்தில் எதை உங்ககிட்ட ஒன்று போட்டால் அவன் அதில் சக்ஸஸ் ஆவான், ஜெயிப்பான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே கொண்டு வருவான் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு பணம் தேவைன்னா உங்கள் ஃபோனுக்கு பேங்க்கில் இருந்தாலும் அது எவனாவது ஒருத்தன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு கடன் வேணுமா, உங்களுக்கு கடன் வேணுமா. எனக்கு நடந்திருக்குங்க. எனக்கு ஒரு பண தேவை இருக்கணுன்னே அடிப்பான் ஃபோன், சார் உங்களுக்கு 7 லட்ச ரூபா கிரெடிட் இருக்குது சார், அவைலபிள் இருக்குது சார், பேப்பர்லெஸ் சார், நீங்கள் எந்த பேப்பரும் கொடுக்க வேண்டாம், 3 மட்டும் சொல்லுங்கள் போட்டுருவோம். லேலூயா சொல்லுங்க, நல்லேலூயா. நம்ம விழுந்துடக்கூடாது. பிசாசு எதில் நம்மளை விளைவைப்பான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் தந்திரக்காரன். வேதம் அவனை எப்படி சொல்லுதுன்னா, அவன் தந்திரசாலி, வஞ்சிக்கிறவன். அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி ஈஸியா. நியாயமான விஷயம் தானே பசிக்கிறது. இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டு நியாயமான விஷயம் தானே, அதைத்தான் வந்து கேட்குறான். பசிக்குதுல கல்லுகளை, அதான் விசுவாசம். புரிஞ்சுக்கணும், அதான் விசுவாசம். கல்லுகளினாலே
என்ன பண்ணின தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? கல்லுகளினாலே நடக்கும். அதை எங்க கொண்டு வரான்? அப்ளை பண்றான். இயேசு கிட்ட கொண்டு வந்து அப்ளை பண்றான். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அது நடந்துச்சா? நடந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா வசனம் தான் என்ன பலப்படுத்தும். வசனம் தான் என்ன பண்ணும்? நான் இங்க பாருங்க, பல நேரம் தேவ சமூகத்தில் போராட்டத்தோடு அல்லது வேதனையோடு போய் உக்காந்துட்டு பசிக்கும் சாப்பிடணும் கூட தோணாது. ஆனால் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து எல்லாத்தையும் இருதயத்தை ஊற்றி செபிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு வயிறு ஃபுல்லான ஒரு திருப்தியான ஒரு அனுபவம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆமென் ஆமென் ஆசீர்வாதங்கள் அள்ளி தரட்டும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், இந்த அனுபவம் தான் உண்டாகணும். இந்த அனுபவம் தான் உண்டாகணும். இயேசுவை ருசிச்சு பார்க்கறதுக்கு பதிலாக இப்ப இயேசுவை சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இயேசுவை ருசிச்சு பார்க்கறதுக்கு பதிலாக இயேசுவை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? என்ன இப்படிலாம் சொல்லியிருக்கீங்கல்ல, செய்யுங்க. இப்படிலாம் சொல்லியிருக்கீங்கல்ல, செய்யுங்க. ஆனா ஆண்டவர் இன்னமும் சொன்னார், இப்படிலாம் வாழணும்ல. சொல்லுங்க, இப்படிலாம். இதை மட்டும் கேட்ட நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். இப்படி வாழ்ந்தாதான் அப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? உபாகமம் 28 அதானே, இன்று உனக்கு நான் விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தின்படி வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி செய்யவும் நீ கவனமாய் இருப்பாயானால் பின்னே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் தலைமையிலன்னார். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வாழாம செய்யாம நீ உன் வாழ்க்கையை நகர்த்திட்டினா பின்னே வருகிற சாபங்களும் உன் தலைமையிலன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கணும், பல நேரம் வார்த்தையை சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் நம்ம விரும்பணும், வார்த்தையின்படி வாழுகிறதுக்கு விரும்பவில்லை. அல்லேலூயா. ஏன் வாழ விரும்பல? ஏன் வாழ விரும்பல? ஏன் வாழ விரும்பல? கொஞ்சம் கடினம் போல தோன்றினது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி அது உனக்கு கடினமா இருக்காது. அல்லேலூயா. இனி உனக்கு அது கடினமா இருக்காது. சபைக்கு போறது கடினமா தோணலாம், இல்லை இனி கடினமா இருக்காது. வேதத்தை வாசிக்கிறது கடினமா இருக்கலாம், இனி அது கடினமா இருக்காது. ஆமென் ஆமென். தேவனுக்காய் வாழ்றது கடினமா இருக்கலாம் இதுவரைக்கும், இனி அது கடினமா இருக்காது. ஏன்னா நீ ஆண்டவரை விருப்பத்தோடு தேடுவாயானால் ஆண்டவர் உன்னை விருப்பத்தோடு உயர்த்துவார். இனி உன் வாழ்க்கைக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. பல நேரம் நமக்கு இந்த போராட்டம் தான். சர்ச்சுக்கு போகிறதே ஒரு பெரிய போராட்டம் தான். சர்ச்சுக்கு போகிறதே இல்லையா ஜோசுவா? சர்ச்சுக்கு போகிறதே ஒரு பெரிய, ஆமாம், காலையில் விடிஞ்சோடனே எந்திக்கணுமா? என்ன ஒரு சுகமான நித்திரைக்குள்ளே இருந்த என்னை என் தாயா தட்டி எழுப்பி சர்ச்சுக்கு வா கேட்டோடனே நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரல, எரிச்சல் இல்லையா? இயல்பு. ஏன்னா நம்ம இன்னும் பழகலை, இன்னும் டேஸ்ட் பண்ணலை, இன்னும் டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை யாரும் எழுப்பணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவரே எழுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன பண்ணுவார்? எழுப்புவார். இது கொஞ்சம் போராடணும். கடைசி வரைக்கும் மாம்சம் கொஞ்சம் நம்மகிட்ட போராடிக்கிட்டே தான் இருக்கும். அது வேலையே நம்மகிட்ட போராடுறது தான். நீங்கள் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லாத தூக்கம்லாம் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லாத சண்டையும் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான். இன்னைக்கு காலையில் எங்கள் பாப்பா அமைதியாக இருந்தேன். ஏன்ப்பா அமைதியாக இருக்கேன்? அம்மா அமைதியாக இருக்கேன். நான் போய் கேட்டேன், ஏம்மா அமைதியாக இருக்கேன்? இல்லை நான் அமைதியாக இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. நல்லா தான் இருந்தா சரி. இப்போ நான் சொன்னேன், அப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஏம்மா காலையில் கொஞ்சம் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனிச்சுக்க, சமாதானம் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூடுமானவரை. ஆமாம், அதனால் கொஞ்சம் எப்பயே சரி பண்ணிடணும் அப்படின்னா நீயே கூப்பிடாவல அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர் சொன்னார்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லாத சண்டையெல்லாம், ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லாத சொந்தக்காரனும் வருவான் பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை தான் அவனெல்லாம் நம்ம மறந்துருப்போம். அவனெல்லாம் நமக்கு இப்படி ஒரு சொந்தக்காரன் இருக்கானே நமக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்து தட்டுவான், அக்கா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்துருச்சு? அன்பு வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால இத்தனை வருஷம் மறந்தால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூட நினைப்போம், இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இவரை விட்டுட்டு நம்ம எப்படி? அல்லேலூயா. இந்த உங்களுடைய அம்மா எங்கள் வீட்டுக்கு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால இவங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு ஒரு 4-5 டைம், எங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குண்ணே, ஆமாம் 4-5 டைம் வந்திருப்பாங்க.
ஒரு நாள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் தான் வந்தாங்க. அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். அவங்கள வீட்டில் விட்டுட்டு அவங்க மறுநாள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு யார் தான் முக்கியம்? நமக்கு யார் தான் முக்கியம்? சொல்லுங்கள், நமக்கு யார் தான் முக்கியம்? இயேசுக்காக அடி வாங்கணுன்னாலும் அடி வாங்குங்க, தப்பே இல்லை. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். யார் அடிக்கிறாங்களோ அவங்க சீக்கிரம் ரசிக்கப்பட்டுருவாங்க. எங்கள் அப்பா என்னை இயேசு நீ ஓஞ்சாமியில் உன்னோட வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஓங்கி முதுகில் மிதிச்சார். அவர் வீட்டுக்குள்ளே நான் ஊழியக்காரனாக வந்துட்டேன். லேலுயா சொல்லுங்களேன், லேலுயா சொல்லுங்களேன். நான் பிறப்பிலே கிறிஸ்தவன் அல்ல, நான் பிறப்பிலே கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் கிறிஸ்துவை 8 வயதிலிருந்து ஏற்றுக்கொண்டவர், தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். லேலுயா. ஆனால் வைராக்கியம் என்னனால என் இழப்பு ஜாஸ்தி தான் என் அளவில். அது அவரோட ஒப்பிடும் போது ஒன்றும் இல்லை. நான் அதே அநேக முறை சொல்லுவேன், நம்ம இழந்தது ஜாஸ்தி தான், அது நம்ம அளவில் தான். நம்ம அளவில் அது தாங்கிக்க முடியாத ஒன்று தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை. லேலுயா, லேலுயா. அப்போ இல்லாத சொந்தக்காரனும் இல்லாத சத்ருவும் இல்லாத நபர்களும் இல்லாத பிரச்சனையும் இல்லாத சூழ்நிலையும் எப்போ தான் உண்டாகும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் உண்டாகும். லேலுயா. நான் நேற்று வெள்ளிக்கிழமை பிரதர் வந்தாங்க. அன்றைக்கி சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது பிரதர், அதனால் வெள்ளிக்கிழமையே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய அங்கே வேலை பார்க்குற சூழ்நிலை. நான் யோசித்தேன், ஆண்டவரே அருமையான சகோதரன் வரணும், ஆண்டவர் கொண்டு வரணும். ஏன்னா அந்த அவங்க வைராக்கியம் காமிக்கிறாங்கல்ல, அவங்க வைராக்கியம் காமிக்கிறோம், நம்மளும் அந்த அவங்களோட நம்ம தான் அதிகமாக காமிக்கும். நான் எதிர்பார்க்கல, ஆண்டவர் உள்ள கொண்டு வந்துட்டு. லேலூயா. நான் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் கிரியை செஞ்சாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். லேலூயா. நமக்கு எதுதான் முக்கியம்? அப்பா தான் முக்கியம். சொல்லுங்க, அப்பா தான் நமக்கு முக்கியம். அப்பா முக்கியம்னு வாழும்போது நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்பா முக்கியம்னு நம்ம இருந்துட்டா பிள்ளைகளுக்கு செய்யாமல் அவர் விட்டுருவாரா? பிள்ளைகளுக்கு செய்யாமல் பக்கத்தில் நீங்கள் பிள்ளைன்னா ஆமாம் உங்களுக்கு செய்யாமல் விட்டுருவாரா என்ன? ஏப்பா நீ தான் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனே. லேலுயா. ஒன்னா ஆசீர்வதிக்காம வேற யார் ஆசீர்வதிப்பாரு? ஆமா, உன் ஜெபத்தை கேட்காம யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போறாரு? லேலுயா. ஆமா, முதல்ல ஆண்டவரை டேஸ்ட் பண்றதுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் எப்படி வளரணும்னா நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஆமென் வேத வாசிப்பிலும் சபை கூடி வருதலோடு இணையும் போது தான் விசுவாசம் நமக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும். லேலுயா, லேலுயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சபையுடைய பேரே விசுவாச. நான் உங்கள் சபையுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? எங்கே அந்த அங்கே இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி விசுவாச ஜப வீட்டுக்கு போகிறோம். சொல்லுங்கள், விசுவாச. ஆமாம், விசுவாச சபை பேர் என்னென்ன அப்படின்றாங்க இல்லையா? நம்ம சபை பேர் என்ன? விசுவாச ஜப வீடு. இந்த விசுவாச ஜப வீட்டில் என்னத்தை ஆண்டவர் விதைக்கணும்னு நினைக்கிறாருன்னா விசுவாசத்தை விதைக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் அந்த பேரே விசுவாசம் கொடுத்தார். லேலுயா. இந்த ஆண்டவர் இந்த சபைக்கு அந்த ஊழியத்துக்குரிய பேருக்காக ஜெபிக்கும் போது ஆளாளுக்கு ஒரு பேர் கொண்டு அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு பேர், இந்த பேர் வைங்க, இந்த பேர் வைங்க, இந்த பேர் வைங்க. நான் சொன்னேன், கர்த்தர் சொல்கிற பேர் வைக்கிறேன்னு. கர்த்தர் சொல்கிற பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஒன்று. கர்த்தரு கர்த்தரு சொல்லுவார். லேலுயா சொன்னார். இது வரைக்கும் விசுவாசத்தில் தான் ஓடுறோம். லேலுயா. கர்த்தர் முன்னாடி நின்று நடத்தினார், இனியும் நடத்துவார். நீங்கள் விசுவாசிங்கிற அந்த தரிசனத்தோடு நீங்கள் இணைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இது வரைக்கும் விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல, என் பலத்திலே வாழ்ந்துட்டேன்னா இனி விசுவாசத்துக்கு இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தின் மூலம் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். லேலுயா. வாழ்க்கை குறித்து பயமா? விசுவாசத்தில் ஜெபிச்சு பாரு. வாழ்க்கை குறித்து பயமா? விசுவாசத்தில் நின்று பாருங்க. விசுவாசத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் பெருசா இருக்கும். லேலுயா. ஒருவேளை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த பாரம் அதிகமாக இருக்கலாம். பெற்றோர்களுக்கு இயல்பு, அது மனுஷிகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது இந்த மனுஷிகம் உங்களை என்ன பண்ண சொன்னா தேவையில்லாத காரியங்களுக்குள்ளெல்லாம் உங்களை தலையிட பண்ணிடும். ஆனால் விசுவாசத்தில் நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக காரியங்கள் நடத்திப்பார். லேலுயா.
அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் ஓட்டத்தை ஓடி பாருங்க. நீங்கள் சொல்லணுங்க, நான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சேன், விசுவாசித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். அல்லேலூயா. சொல்லுவேன், இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசம் உங்களை உயர்த்தும். உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா இன்றைக்கி விசுவாசத்தை கொஞ்சம் விதைச்சிருங்க, விதைச்சிட்டிங்கன்னா விசுவாசம் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும். உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து உன்னுடைய எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத. நீ பயப்பட வேண்டிய ஒருத்தர் இருக்கா, ஒரு தான் இயேசு. அல்லேலூயா. இயேசுக்கு பயந்து பாரு. எங்கெல்லாம் உன்னை டாமினேட் பண்ணாங்களோ, எங்கெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, அங்கெல்லாம் உன்னை கர்த்தர் உயர்த்தி வச்சுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகிட்ட சொன்னேன், அவள் காலேஜ் படிக்கிறேன், என் பிள்ளைகிட்ட சொன்னேன், பாப்பா நீ ஒரு பாஸ்டர் பிள்ளையாக இருக்கிறதுனால ஒன்று, என் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதுனால ஒன்று, உன்னை ரொம்ப பாதிக்கப்படுற விஷயங்கள் நிறைய நடக்கும், நீ கொஞ்சம் கவனமாக இரு, நீ ஆண்டவருக்காக நின்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ காலேஜில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கே அந்த பிள்ளை, இவ்வளோதான் கேட்பாங்க. நான் சொன்னேன், ஒன்றை தான் தேடுவாங்க. அதே நேரம் பாதிப்பு உனக்கு தான் அதிகமாக வரும். அதுவும் நடக்குது. உயர்த்த வேண்டிய வேலையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இப்போ அவள் யாருன்னு அவள் காலேஜுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவள் யாருன்னு தெரியும். அவள் ஒரு ஃபெமிலியரான ஆளாக ஆண்டவர் அவளை மாற்றினார். நான் சொன்னேன், ஃபெமிலியரான ஆளாக மாறுறேனாலும் பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. என்ன உன் மேலே என்ன எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பொறாமை இருக்கும். இயல்பு தான், அது இயல்பு தான். அதனால் அதுக்காகவும் ஜெபிச்சுக்க. கூடுமான வரைக்கும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிடு. நமக்கு தகுதி இல்லாத சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிடு. அதனால சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி திட்டு வாங்கிட்டு வந்துருக்குறா, பரவாயில்ல, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ளே வரும்போது, சபைக்குள்ளே தேவன் கொண்டு வரும்போது, நீ முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை டேஸ்ட் பண்ணணும். முதல் விஷயம் என்னது? ஆண்டவரை எப்படி டேஸ்ட் பண்றது? என் ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவம் எப்பெல்லாம் உனக்கு உண்டாகுதோ, உன் ஜெப நேரம் எப்பெல்லாம் அதிகமாகுதோ, உன் ஜெப நேரம் எப்பெல்லாம் அது இன்க்ரீஸ் ஆகுதோ, வேதத்தோடு நேரம் எப்பெல்லாம் அதிகம் செலவிடுகிறாயோ, அதிகாலை ஜெபம் எப்பெல்லாம் இன்னும் அதிகமாய் மாறுகிறதோ, அப்பெல்லாம் நீ தேவனை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற. தேவனை அதிகாலை ஜெபத்தில் அதிகமாக டேஸ்ட் பண்ணலாம். அதிகாலை ஜெபத்தில் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக அழைக்க பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. தேவன் என்னை எதுக்காக அழைச்சிருக்காருன்னா, அவரை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அவர் எப்படிப்பட்டவர், அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த உலகம்லாம் கசக்கும், அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உலகம்லாம் அதனால தான் ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பண்ணார். உலகம் எல்லாம் மாயையா அன்பொன்றே. அந்த உலகம் உங்களுக்கு மாயையா தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த அன்பு உங்களுக்கு பெருசாக தெரியும். இந்த அன்பு உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு முன்னாடி நின்று கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆமென் நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்க அளவில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஆலோசனை தான். நீங்கள் ஆண்டவரை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய கசப்பு உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் உண்டாகும். சில பேரை உங்களால் மன்னிக்கவே முடியாது. சில பேரை மன்னிக்க முடியலைன்னா உங்களால் ஆண்டவரை டேஸ்ட் பண்ண முடியாது. ஆண்டவரை டேஸ்ட் பண்ண வசனம் சொல்லுது, கூடுமானால் யாவரோடும் நீங்களே போய் சமாதானம் ஆகணும்னு விரும்பினாலும் அவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது உண்மையானால் மட்டுமே நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி நிற்கணும். இல்லை வாய்ப்பு இருக்குன்னா சமாதானம் ஆயிருங்க. ஏன்னா சமாதானம் பண்ணீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். லேலூயா, லேலூயா. என் மனைவி எப்போவுமே சொல்லுவாள், உங்களை மாதிரி மட்டும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதே நேரம் உங்களை மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். இது என்னால் முடியவே இல்லைங்க. என்னம்மா அப்படின்னா, நீங்கள் என்ன தான் உங்களுக்கு செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சாங்கன்னு அந்த எவ்வளோ விரோதமாக செஞ்சிருந்தாலும் அதை மறந்துட்டு பழையபடி பேசுகிறீங்களே. அந்த பழையபடி நம்ம என்ன தான் மன்னித்தாலும் புதுசாக ஒரு விதமாக பழகுவோம் இல்லையா? நம்ம மன்னித்தாலும் ஒரு லிமிட்டாக ஒரு புதுசாக. எனக்கு என்னென்னா அப்படி இருக்க தெரியாது, புதுசாலாம் பழக தெரியாது. அப்போ ஆரம்பத்தில் எப்படி பழகணுமோ அதே அன்பு தான் இன்ன வரைக்கும் இருக்கும். லேலூயா. நான் உங்களை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நான் சொன்னேன், இந்த அன்பு இது உள்ளே வர்றதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு. ஏன்னா அவரை டேஸ்ட் பண்ணதுனால அவரை போல மாறணும்னு விரும்புகிறோம்.
அவரை போல மாறணும்னு விரும்புறதுக்கு காரணம் என்ன? அவரை மாதிரி மாறிட்டோம்னா நம்மளை பார்க்கும்போது இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா? ஜோசுவாவை பார்க்கும்போது, ஜோயலை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கணும் இல்லையா? அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இயேசுவை பார்க்கணும். இயேசுவை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிடும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருவாரு. அல்லேலூயா. அப்போ முதல்ல நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை ருசி பார்க்க வேண்டும். அதற்கு அடிப்படை தளமே விசுவாசம் தான். நீ எப்போ ஒரு பாதத்தை எடுத்து விசுவாசத்தில் உறுதியா நிற்க ஆரம்பிக்கிறியோ, உன் ஓட்டத்தை விசுவாசத்தில் ஓட ஆரம்பிக்கிறியோ, ஆண்டவர் உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன்னுடைய ஓட்டத்திற்காக ஆமென் ஆண்டவர் முன்னே கடந்து சென்று பெரிய காரியங்களை உனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஒன்றும் புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு எங்க போகணும்? கானானுக்கு போகணும். ஆனா கானானுக்குள்ள யார் நின்னா? யார் நின்னா? சத்துரு நின்னா. புரிஞ்சுக்கணும். சத்துரு நின்னா. சத்துரு கொஞ்சம் பேர் கிடையாது, 7 ஜாதி சத்துரு. ஒவ்வொருத்தனும் சாதாரணமான ஆள் கிடையாது. 12 பேர் போறாங்க, கோத்திர தலைவர்கள் 12 பேர் போறாங்க. 12 பேர்ல 10 பேர் எப்படி சொன்னா? நெகட்டிவா சொன்னா, எப்பா எவனாவது போயிடாதீங்க, ஜோலி முடிஞ்சிடும். எவனாவது அவன் பார்வைக்கு நம்மளாம் எப்படி இருக்கோம்? அவனுக்கு எப்படி பலன் இருக்கு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவன்கிட்ட இருக்கு. அவன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கான். சாரி, ராட்சதர்கள் இருக்கிறான், ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். ஆள் ஒவ்வொருத்தனும் ஜெய்ஜாண்டிகா இருக்கிறான். அவங்கிட்ட போய் சாகிறதுக்கு நம்மெல்லாம் தயாரா இல்லை. எவனும் போயிடாதீங்கன்னு சொல்லும் போது 2 பேர் சொன்னான். அவன் கர்த்தரை ருசித்து பார்த்ததினாலே சொன்னான், விசுவாசத்தோடு சொன்னான், பயப்படாதிருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். நமக்குள்ளே காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் ஆண்டவர் தருகிறார். நாம் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம். நமக்கு அந்த தேசத்தை கர்த்தர் தருவார். 7 ஜாதிகள் ஆனாலும் 70 ஜாதிகள் ஆனாலும் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை அழைத்தவர் கர்த்தர், நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், நமக்காக யுத்தங்களை செய்கிறவரும் கர்த்தர். ஆகையினால ஒருத்தரும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த 2 பேர் தான் கானானுக்குள்ள போனான். 10 பேரும் நம்ம ஸ்லாங்ல சொன்னா 10 பேருக்கும் கர்த்தர் பாடையை கட்டிட்டார். அல்லேலூயா. ஆமா, அவிசுவாசமா இருந்தா என்ன இருக்கு? அல்லேலூயா. அவிசுவாசமா இருந்தா என்ன இருக்கு? சும்மா சொல்லுங்க, அதான் வசனம். அவிசுவாசமா இருந்தா என்ன இருக்கு? அவிசுவாசமா இருந்தா என்ன இருக்கு? சும்மா சொல்லுங்க. பட்டு சேலையா தர்றாங்க. இல்ல இல்ல, அவிசுவாசமா இருந்தா என்ன இருக்கு? ஆனா விசுவாசமா இருந்தா பரம காணான் இருக்கு. சொல்லுங்க, விசுவாசம் இருந்தா பரம காணான் இருக்கு. அல்லேலூயா. விசுவாசத்துல கர்த்தரை ருசிச்சு பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் செய்யற காரியம் பெருசா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசத்துல கர்த்தரை நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா அவங்கள மாதிரிலாம் விசுவாசத்துல நிற்க முடியாது. அவங்கள மாதிரிலாம் அவங்க வாழ்க்கையே வித்தியாசம். அவங்கள ஆண்டவர் வித்தியாசமா நடத்துறார். அவங்கள ஆண்டவர் வித்தியாசமா போசிக்கிறார். வித்தியாசம் 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 வித்தியாசம். ஆண்டவர் உங்களை வித்தியாசமா தான் நடத்துவார். 10ஓட 11 உங்களை நடத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் விருப்பப்படலை. நீங்கள் வித்தியாசமாக நடத்தப்படுவதற்காக தான் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்கிற கூட்டம்டாது அப்படின்னு. இல்லையா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் அப்படின்னா என்ன? உள்ள ஒரு நடுக்கம் வந்துருச்சு, இங்கேயும் வந்து கலக்க போறான்டா அப்படின்னு. இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் குடும்பங்களிலே, உங்களுடைய வம்சங்களிலே, உங்களுடைய தலைமுறைகளிலே கர்த்தர் உங்களை ஏன் தெரிந்தெடுத்தார் என்றால் உங்களை வித்தியாசமாக நடத்துவதற்கு. அல்லேலூயா. ஏன் நீங்கள் ஆண்டு இங்கே சபைக்குள்ளே நிற்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களை வித்தியாசமாக நடத்துறதுக்கு, உங்களை வித்தியாசமாக நடத்துறதுக்கு கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் வித்தியாசமாக நடக்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார்.